அலுவலகம் சென்றுவிட்டு தினமும் இரவு 8 மணிக்கு மேல் வீடு திரும்பும் ரமணன் அன்று 6 மணிக்கு உற்சாகமாக வீடு திரும்பினான். அவன் மனைவிக்கு ரமாவுக்கு மிகவும் ஆச்சரியம். இன்று சம்பள தேதி கூட இல்லையே, ஏன் இவர் இப்படி அறக்க பறக்க வந்திருக்கிறார் என்று அதிசயமாக பார்த்தான். அவனே சொல்லட்டும் என்று அவளும் காத்திருந்தான். வழக்கம் போல் உடைகளை கலைத்து மாட்டுடை தரித்து கொண்டு தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு, ரமா கொஞ்சம் காப்பி கிடைக்குமா என்று கேட்டவன் இன்று உற்சாகத்தின் குறையாமலேயே சொன்னான். ரமா, சீக்கிரம் புறப்படு, பஜனோத்சவம் போகணும்னு சொன்னியே, 2 டிக்கெட் இலவசமாக கிடைச்சிச்சு, வா போகலாம். எங்கள் மேனேஜருக்கு வந்தது, அவருக்கு வேற ஏதோ வேலை இருக்குதான், நீ தான் உன் மனைவியை கூட்டிட்டு போயிட்டு வாய என்று கொடுத்தார். வா போகலாம், இப்போவே புறப்பட்டாதான் சரியான நேரத்துக்கு போய் சேர முடியும் என்று சொன்னான். கடந்த 4 நாட்களாக அருகில் இருந்த பெரிய சபாஹாலில் பஜனோத்சவம் என்ற பெயரில் மிகவும் பிரபலமான பஜனை கோஷ்டிகள் வந்து பஜனை பாடி கொண்டிருந்தாங்க. ரமாவுக்கு அந்த நிகழ்ச்சிகளில் ஏதாவது ஒன்றுக்காவது போய் பஜனை கேட்டுவிட்டு வர வேண்டும் என்று ஆசை. அவள் குடியிருந்த ஒரு கூட்டு குடுத்தின வீட்டில் பலரும் இந்த பஜனை நிகழ்ச்சிகளுக்கு போக ஆர்வம் கொண்டிருந்தாலும் அவர்களது வசதி அதுக்கு இடம் கொடுத்த பாடில்லை. ஆனாலும் பெரிய சபாவில் உறுப்பினர்களாகி மாதம் கணிசமான தொகையை கட்டணமாக செலுத்தி கச்சேரிகளுக்கு செல்லும் வசதி அந்த தம்பதியினருக்கு இல்லை. அரசாங்க அலுவலகம் ஒன்றில் கீழ்நிலை கிளார்க்காக பணியாற்றும் ரமணனுக்கு வருமானத்துக்கும் குடும்ப செலவுக்குமே திணறலாக இருந்த நிலையில் சினிமா கச்சேரி என்றெல்லாம் போக வாய்ப்பு ஏது? யார் செய்த புண்ணியமோ அவர்களுக்கு இலவசமாக அரசாங்கம் கொடுத்த தொலைக்காட்சி பெட்டி ஒன்று கிடைச்சிருக்கு. ரமாவுக்கு பகல் பொழுதில் அதில் வரும் மெகா சீரியலில் மனதை செலுத்திட்டு அந்த சீரியலில் கதைகளோடு மானசீகமாக ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டு விட்டு, அதனால் பார்த்திங்கன்னா கச்சேரி சினிமா போன்ற வெளியுலக பொழுதுபோக்குகள் எல்லாம் அவளுக்கு ஆசையே ஏற்படலை. போதாக்குறைக்கு அவளுக்கு 2 வயது பெண் குழந்தையோடு பொழுதும் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியாகவே போய் கொண்டுச்சு. போன வாரம் தொலைக்காட்சிகளில் அறிவிப்பு செய்து வந்த பஜனோத்சவம் அவளுக்கு மனதில் ஒரு ஆவலை தூண்டியிருக்கு. பெரிய கோஷ்டிகளில் பஜனைகள், அதிலும் பாண்டுரங்க விட்டல பஜனை என்றால் அந்த பாடல்கள், அவற்றின் துரித கதி, தாளகதி இவையெல்லாம் அவளுக்கு ஒரு ஈடுபாடு ஏற்பட்டிருந்திருக்கு. இன்றைய தேதியில் தமிழகத்தில் மிக பிரபலமான பஜனை பாடல்கள் இந்த விழாவில் வந்து பாடுறாங்க. அவர்களெல்லாம் அவள் மனதில் நிழலாடினாங்க. அவள் பிறந்த ஊருக்கு ஒரு முறை சென்றிருந்த நேரத்தில் அங்கே அருகில் கோவிந்தபுரத்தில் நடந்த ஒரு பஜனைக்கு சென்றிருந்தாள். அடடா, அந்த பஜனையை கேட்ட பிறகு நீண்ட நாட்கள் அந்த பஜனையின் பாடல்களுடைய தாளமும் பாண்டுரங்கனை நினைத்து பாடப்பட்ட அந்த பாடல்களும் தவழ்ந்த பக்தி உணர்வும் அவள் மனதை விட்டு அகலவே இல்லை. அப்படிப்பட்ட பஜனை கோஷ்டிகள், பஜனை அவள் வீட்டுக்கு மிக அருகில் இப்போது நடைபெற்றாலும் அங்கு போய் பார்க்கவும் கேட்கவும் அனுமதி கட்டணம் உண்டு என்பதனால அவள் ஆசை ரொம்பவே அடங்கி போச்சு. அந்த நிலையில்தான் தன் கணவன் இன்று பஜனோத்சவம் போகிறோம், நுழைவுச்சீட்டு இலவசமாக கொடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தி சொன்னதும் மிகுந்த மகிழ்ச்சியோடு கிளம்ப தயாரானார். அவர்களுடைய 2 வயது பெண் அமிர்தா அந்த கூட்டு குடியிருப்பின் வாயில் மற்ற குழந்தைகளோடு விளையாடி கொண்டிருப்பதை பார்த்து அவளை இழுத்து கொண்டு வந்து முகத்தை துடைத்து ஆடை அணிவித்து அலங்காரம் செய்து தானும் தயாராக புறப்பட்டு நின்றான். ரமணன் ஆபீஸில் இருந்து வந்து உடையை கலைத்து விட்டு பெரிய கரை போட்ட வேட்டியை அணிந்து கொண்டு முழுக்கை சட்டையும் நெற்றி நிறைய குழைத்து பூசிய திருநீருமாக தயாராக இருந்தான். பஜனை கேட்பது என்றால் கச்சேரிக்கு போவதை போல போக முடியுமா? சற்று பக்தி பரவசமாக அதற்கேற்ற உடையணிந்து கொண்டல்லவா போக வேண்டும். இவர்கள் அடிக்கடி இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு போகிறவர்கள் என்றால் பழக்க தோஷத்தில் குழந்தைக்கு பசித்தால் ஏதாவது ஆகாரம், குடிநீர் போன்றவற்றை ஒரு பிளாஸ்டிக் கூடையில் வச்சு கொண்டு எடுத்துக்குவாங்க. என்றும் இல்லாத வழக்கமாக இன்று திடீர்னு வந்து அந்த சபாவுக்கு போகலாம், பஜனை கேட்கலாம் என்று சொன்னதும் அது போன்ற எந்த தயாரிப்பும் இல்லாமல் குழந்தையை தூக்கி கொண்டு கணவனுடன் வெறும் கையுடன் புறப்பட்டு விட்டார் ரமா. இவர்கள் சென்று சபாவுக்குள் நுழைந்தது தங்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட வரிசையில் குறிப்பிட்ட எண்கள் உள்ள ஆசனங்களில் அமர்ந்து கொண்டாங்க. குழந்தைய ரமா மடியில் வைத்து கொண்டார். இவர்கள் உட்கார்ந்த சில மணித்துளிகளில் பஜனை தொடங்கியது. மேடையில் 7-8 பேர் அமர்ந்து கொண்டிருந்தாங்க. ஒரு கோடியில் மிருதங்கம், மறு கோடியில் வயலின், மற்ற பலரும் பாடுபவர்கள். நடுநாயகமாக உட்கார்ந்திருந்தவர்
பஞ்சகச்சம் அணிந்து இடையில ஒரு வஸ்திரத்தை அணிந்து கொண்டு மேல் சட்டை அணியாமல் நெற்றியில கோயத்து பூசிய திருநீறு, சந்தனம், குங்குமம் இவையெல்லாம் திகழ கண்களை மூடிக்கொண்டு சிறிது தியானம் செய்துவிட்டு மெல்ல பஜனையை துவக்க மற்றவர்கள் உடன்பாடோட எடுத்த எடுப்பிலேயே பஜனை களை கட்ட தொடங்கிடுச்சு. பாட்டு ஒன்றின் பின் ஒன்றா அடுத்தடுத்து மேடையில் இருந்த ஒவ்வொருவராக அடியெடுத்து கொடுக்க மற்றவர்கள் தொடர்ந்து பாட பாடகர்கள் தங்கள் முழு திறமையையும் காட்டி பாடிக்கொண்டிருந்தாங்க. நேரம் ஓடினதே தெரியல. ரமா பிளந்து வளர்ந்தது எல்லாம் தஞ்சை மாவட்டத்தில் ஒரு சாதாரணமான ஊர். அங்குள்ள பஜனை மடத்தில் அவ்வப்போது ஸ்ரீ ராமநவமி, ஸ்ரீ ஜெயந்தி போன்ற நாட்களில் பஜனைகள் நடக்கும். அங்கெல்லாம் இது போன்ற பெரிய கூட்டமோ பாடுவதற்கு புகழ்பெற்ற பாகவதர்களோ வருவது கிடையாது. அவரவருக்கு தெரிந்த பாடல்களை பாடுவாங்க. எந்த வரிசையில் எந்தெந்த சுவாமிகள் பெயரில் பாட வேண்டுமோ பாடிவிட்டு கடைசியில் அனுமன் வணக்கத்தோடு பஜனை முடியும். பிரசாதங்களும் வழங்கப்படும். இங்கு பாடும் பாகவதர்களோ புகழ்பெற்றவர்கள். ஒவ்வொருவரும் தத்தமது திறமை வெளிப்படுத்தும் வண்ணம் பாடிக்கொண்டிருந்தாங்க. அதிலும் ரமா கிராமத்தில் கேட்டபடி சாதாரண பஜனை பாட்டுகள் இல்லை. இங்கே புதிதாக பண்டீரிபுரம் வெட்டலானின் புகை போற்றும் வேகம் நிறைந்த பாடல்கள். அந்த பாடல்கள் ஒவ்வொன்றும் கூடியிருக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் கைக்கு தலைக்கு மேல் தூக்கி தாளமிட்டு தாளங்களும் பின்பாட்டு பாடி கொண்டிருந்தாங்க. இந்த அற்புதமான சூழ்நிலைக்கு சற்றும் பொருந்தாத வகையில் ரமவாட குழந்தை முணங்க ஆரம்பிச்சிச்சு. என்னம்மா வேணும், ஏன் முணுங்குற என்று குழந்தையை வினவினாள் ரமா. குழந்தை பதில் சொல்லாமல் வலது கை விரல்களை மடக்கி கட்டை விரலை மட்டும் நீட்டி வாய்க்கு கொண்டு போய் தனக்கு குடிக்க தண்ணீர் வேண்டும் என்று ஜாடையாக காட்டியது. ரமா தன் கணவரிடம் கேட்டாள். குழந்தைக்கு குடிக்க தண்ணீர் வேண்டுமா, பாருங்கோ எங்கேயாவது இருக்கா என்று சொன்னான். அவனுக்கோ பஜனை சுவாரஸ்யம். இப்போ தண்ணீருக்கு எங்கே போகிறது, வரும்போதே கையில் கொஞ்சம் பாட்டிலில் பிடிச்சு கொண்டு வந்திருக்கணும் என்றான். அப்போது தங்களுக்கு முன் வரிசையில் அமர்ந்திருந்த ஒரு அம்மாள் கையில்லாத ரவிக்கையும் கழுத்து நிறைய நகைகளுமாக அமர்ந்து பஜனைக்கு ஏற்ப தாளமிட்டு கொண்டிருந்தா. அவன் மடியில் ஒரு பிளாஸ்டிக் கூட, அதில் ஒரு எவர் சில்வர் டப்பா, அதனோடு ஒரு பாட்டிலில் குடிநீர். அந்த அம்மாவை கேட்டு கொஞ்சம் தண்ணீர் வாங்கி குழந்தைகளுக்கு கொடுக்கலாமே என்று எண்ணமிட்டு அதை ரமனிடம் சொன்னாள் ரமா. அவன் மெல்ல அந்த அம்மாளிடம், மாமி, குழந்தை தாகம் என்று அழுகிறாள், உங்கள் பாட்டில் தண்ணீரை கொஞ்சம் கொடுங்களேன், துளி கொடுத்து விட்டு தண்டுறேன் என்றான். அந்த அம்மாளுக்கு பஜனை கேட்பதை இடையூறு செய்த கோபமோ என்னவோ சட்டுன்று திரும்பி, அதெல்லாம் இல்லை, எனக்கு வேணும்னு கொண்டு வந்திருக்கேன், வேணும்னா நீங்கள் கையிலே கொண்டு வந்திருக்க வேண்டியதானே, வெளியிலே ட்ரம்மில் வச்சுருப்பான், போய் கொண்டு வந்து கொடுங்க என்று பட்டுன்று சொல்லிவிட்டு திரும்பி கொண்டான். ரமணனுக்கு அதிர்ச்சி. குடிக்க அவசரத்துக்கு தண்ணீர் கொடுத்தது கூட மறுப்பா. கிராமங்களில் சொல்லுவாங்க, கஞ்சனை பற்றி சொல்ல அவன் தவிச்ச வாய்க்கு தண்ணீர் தரமாட்டான் என்று. அதனை இன்று நேரடியாக பார்க்கவும் கேட்கவும் சந்தர்ப்பம் ஏற்பட்டு விட்டுச்சே. கூசி குறுகி போனார் ரமணன். இப்படியும் மனிதர்களா? இவர்கள் பஜனை கேட்டதாலோ அல்லது தாளமிட்டு கொண்டு விட்டலனை பாடியதாலோ இவர்களுக்கு என்ன புண்ணியம் வந்து கொண்டு போகிறது? சே, என்ன மனிதர்கள் என்று மனதில் குமரினான். தன் மனதில் ஏற்பட்ட அவமானத்தை, எரிச்சலை அடக்க முடியாமல் அடக்கி கொண்டாள் ரமா. பெண் ஜென்மம் இரக்கம் உள்ளது என்பார்களே, இந்த ரவி அதெல்லாம் இல்லாத ஜென்மமாக போலிருக்கு. தாகத்தில் தவிக்கும் ஒரு குழந்தைக்கு தண்ணீர் தர மறுத்துவிட்டு எனக்கு வேணும் என்று சொல்லி அவள் பெரிய இடத்து பெண் என்பதை தோற்றத்திலிருந்தே தெரியுது. இவர்களுக்கு மனித உணர்வுகளுக்கு புரிந்து கொள்ளும் சக்தி கூட இல்லாமல் போய்விட்டது. இவர்களுக்கெல்லாம் பஜனை ஒரு கேடா என்று நினைத்தாள் ரமா. ஒரு வழியாக குழந்தையை சமாதானம் செய்யவும் பஜனை முடியவும் சரியாக இருந்தது. கூட்டம் எழுந்து அந்த மண்டபத்தை விட்டு வெளியேற தொடங்கியது. வாயிற்படியை தாண்டி மண்டபத்தின் முகப்புக்கு வரும்போது அந்த ரவி பெண்மணி யாரிடமோ பேசிக்கொண்டு போவது கேட்டது ரமாவுக்கு. அவள் சொல்கிறாள், இந்த பஜனையை கேட்டது எத்தனை புண்ணியம் தெரியுமோ என்று. இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு? அது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு கதையிலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.